வெல்கம் டு குட் ஹெல்த் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச், செகண்ட் வந்து பிரெட் ஆம்லேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெட்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிரெட் ஆம்லேட். சாண்ட்விச்சுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ், 2 ஆனியன் நான் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் பட்டர், இது வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லிஸ், அதுக்கப்புறம் கார்லிக், இது எல்லாத்தையும் நான் ஃபைன் சாப்பாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெட். ஸோ ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆம்லேட், ப்ரெட், அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் கீ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி போட்டுட்டு கார்லிக் சில்லி போட்டுட்டு கொஞ்சம் கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டி சில்லி பவுடர் போட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து 4 ப்ரெட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு மேலே இதை வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவிக்கணும். ஸோ பட்டர் இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பிடிச்சிக்கோ, இதுலேயும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னையும் இதுக்கு மேலே வச்சிருங்க. லைட்டாக வெண்ணெய் எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தடவி விட்டுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. நல்லா ரோஸ்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ லைட்டாக 2 இதுலேயும் பத்தை தடவி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா கீயும் தடவிடுங்க. நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடும். பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மிச்சர் ஆனியன் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் கார்லிக், சில்லிஸ். இதுக்கு வந்து அவ்வளோவா கொரியாண்டர் லீவ்ஸ் தேவையில்லை, பட் வேணுனாலும் நம்ம தூவி விட்டுக்கலாம். எக்கை உடச்சி விட்டுக்கணும். மூணு எக் போட்டிருக்காங்க, 3 எக் போட்டிருக்கேன். 3 எக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டதுனால லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லைட்டாக நெய்யை போட்டுட்டு அதே மாதிரி பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 4 ப்ரெட்டு நான் போட்டிருக்கேன். நான் எங்களோட பேன் கொஞ்சம் பெரிய பேன், சின்னதுன்னா 2 போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பட்டர் தடவிக்கணும். நெய் தடவிக்கணும். நெய் பட்டர் எது வேணாலும் தடவிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைடு பட்டர் தடவிக்கணும். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து இதை தடவிக்கலாம். பட்டர் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. வந்து ரோஸ்ட் ஆன எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ திருப்பி போட்டுக்கணும். நல்லா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு திருப்பி போட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கணும். இந்த சைடு பண்ணிட்டு அதே மாதிரி காமிக்கிறேன். நம்ம பண்ண டிஷ் பார்க்கலாம். இதான் சாண்ட்விச். ஸோ இது பிரெட் ஆம்லேட். சாண்ட்விச் பிரெட் ஆம்லேட் ரெடி. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.